ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வரிசையாக உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல நன்மைகளை நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா இப்போது உன்னை பார்க்க வந்தேன். தினமும் தேதியை கிழிக்கிறது போல உன் கவலைகளையும் தினமும் கிழிச்சு எரிஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. இன்று முதல் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்கான புதிய நாளாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாமே ஒரு நாள் முடிஞ்சு போக தான் போகுதுன்னு நினச்சிக்கிட்டு அதை கடந்து வர தயாராகு. சில விஷயங்கள் முடியவே மாட்டேங்குதே, காலம்தான் கடந்து போகுதே நீ நினச்சினா அதை பழகிக்கவும் பழகிக்கிட்டு அதை மறக்கவும் கூட தயாராய்க்கோ என் தங்கமே. ஒருபோதும் யாருக்கும் எந்த வகையிலும் நீ கஷ்டமோ தொந்தரவோ கொடுக்காதே. உனக்கு பிடிச்சதை உன் வாழ்க்கையை நீ உனக்கு பிடிச்ச விதத்தில் வாழ்ந்துட்டு போகணுமே தவிர உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழும்போது அதன் மூலமாக யாருக்கும் எந்த கஷ்டமும் கவலையும் குறைகளும் வரவே கூடாது. ஒரு விஷயம் உனக்கு வேணும்னா அதை செய்ய பழகு, வேணாம்னா அதை விட்டுட்டு விலகி போக தயாராகு. இந்த வராகியம்மா உன் கர்ம வினைகளை எல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை உன் வாழ்வில் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. எப்போவுமே கஷ்டப்பட்டு தான் 24 மணி நேரம் உழைச்சி தான் சம்பாதிக்கணும்னு நினச்சின்னா நீ காலம் முழுக்க வருஷம் முழுக்க உழைச்சாலும் உன்னால் காசு சேர்க்கவே முடியாது. அதனால் கடின உழைப்பை விட திறமையாக உழைப்பை கொஞ்ச நேரம் செஞ்சாலும் அதன் மூலமாக உனக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொள்ளணும். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அழைச்சி ஓஞ்சு சோர்ந்து போகிறதுக்கு பதிலாக சில மணி நேரங்கள் உன்னது திறமையை வெளிப்படுத்தி பல காசு பார்க்கக்கூடிய வகையில் நீ உன் உழைப்பை திறமையால் அமைச்சுக்கோ என் செல்லமே. நிஜமாவே உன் மேலே யாராவது அன்பு வச்சுருந்தாங்க, பாசம் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உன்னை அளவிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அப்படி உன்னை யாராவது அள வைக்கிறாங்கன்னா அவர்கள் உண்மையிலேயே உன் மேலே அன்பும் பாசமும் வச்சவங்க கிடையாது, நல்லவங்களும் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோ. அதனால தான் உன்னை சுற்றி இருக்கிற யாருமே இப்படி உனக்கானவர்களாக இல்லாத காரணத்தால் தான் இந்த வராகி அம்மா உனக்காக உன் வாழ்க்கையில் வந்து பல நன்மைகளை நடத்தி கொடுக்க தயாராக இருக்கேன். எப்போதும் பணத்தை சரியான இடத்துல முதலீடு செஞ்சு ஏமாந்தவர்களை விட அன்பை சரியான இடத்துல காட்டாமல் நான் உன் மேலே அன்பாக இருக்கேன் பாசமாக இருக்கேன்றதை வெளிப்படுத்தாமல் ஏமாந்து கஷ்டப்பட்டவர்கள் தான் அதிகம். நீயும் எல்லார் மேலேயும் அன்பாக இருக்க பாசமாக இருக்க, ஆனால் அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம தானே எல்லாரிடமும் நீ கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இருக்க. இனிமேலாவது நீ அன்பு வச்சா பாசம் வச்சா அதை அவர்களுக்கு உணர்த்தி விடு என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. நீ வாழக்கூடிய உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை நானே நடத்தி முடிக்கிறேன். இந்த உலக வாழ்க்கையில் 3 நாள் தான் எல்லா மனிதர்களும் வாழ்கிறார்கள். 100 வருஷம் வாழ்கிறது பெருசு இல்லை. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் 3 நாட்கள் தான். ஒன்று நேற்று வாழ்ந்த நாள் இன்னைக்கு திரும்ப வராது. இன்னைக்கு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிய இந்த நாள் இதுதான் 2வது நாள். இதுவும் நிரந்தரம் இல்லை, இது முடிஞ்சிட்டு நாளைய நாள் வந்துடும். நாளைக்கு நீ எப்படி இருப்ப என்பது உனக்கே தெரியாது. மொத்தத்தில் எல்லா மனிதர்களும் நேற்று இன்று நாளைங்கிற அந்த 3 நாளைத்தானே வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். உனக்கும் நேற்றைய நாள் எப்படி இருந்தாலும் இன்றைய நாள் எப்படி இருந்தாலும் இனி வரக்கூடிய நாளைய நாளை உனக்கான நாளாக இருக்கும்படி செய்ய போகிறேன். அதுக்காக தான் இன்னைக்கே எல்லா நன்மைகளையும் உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் செல்லமே. வாழ்க்கையில் 2 விஷயங்கள் தான் நடக்கும். ஒன்று, எல்லா கஷ்டமும் பழகி போகும். அப்படி இல்லைன்னா எல்லா கஷ்டமும் சரியாகி சந்தோஷம் வந்து சேரும். இத்தனை நாளாக நீ கஷ்டங்களையும் கவலைகளையும் நிறைய பார்த்துட்ட. இனிமேல் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணும், நிம்மதியாக வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா அடுத்தடுத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நீ அன்பாக இருந்தால் இந்த உலகம் உன்னை ஏமாளியாக்கிடும், உண்மையாக இருந்தால் முட்டாளாக்கிடும், நடித்தா மட்டும்தான் நல்லவன்னு சொல்லுவாங்க என் செல்லமே. எவ்வளவு கோபம் வந்தாலும் நீ ஒருபோதும் நிதானம் இழக்காதே. உன் கோபத்தின் பின்னால் இருக்கும் நியாயத்தை விட கோபத்தில் நீ விட்ட வார்த்தையே பெரிதாக பேசப்படும். அதனால முடிந்த அளவுக்கு கோபத்தை தவிர்த்து விட்டு பொறுமையாக நீ சொல்ல வரும் விஷயங்களை சொல்லி பழகு. சொர்க்கம் நரகன்றதெல்லாம் நீ வாழ்ந்த பிறகு கிடைப்பது கிடையாது. உனக்கு துணையாக இருக்கக்கூடிய மனிதர்களால்
உன் வாழ்க்கை சொர்க்கமாகவும் நரகமாகவும் மாற்றப்படுகிறது. அதனால எப்போதுமே நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ. கெட்டவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி தூரமாக எரிஞ்சிடு என் செல்லமே. இலவசமாக கிடைக்கும் சொற்களை வச்சு யாரையும் எளிதில் காயப்படுத்திடலாம் நினைச்சு பேசாதே. ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர்களை நீ இழந்துட்டீனா அப்புறம் எவ்வளவு நாள் ஆனாலும் அதை திரும்ப பெற முடியாது. இந்த வராகியம்மா இப்போதே உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில கொடுக்க போறேன். நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. இறப்பதற்காக செத்து போலாம் நினைச்சு விஷம் குடிச்சவங்க கூட பொழைச்சுக்கிறான். ஆனா நல்லா வாழணும்னு நினைச்சு மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க தான் சீக்கிரமே இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா எதுவும் மனிதர்கள் கையில் இல்லை. ஒரு மனிதன் வாழணுமா சாகணுமான்றத முடிவு செய்யக்கூடிய ஆளாக நான் தானே இருக்கேன். அப்புறம் என்ன, உன் வாழ்க்கையை முழுசா என் பொறுப்புல ஒப்படைச்சிட்டு நம்பிக்கையோடு அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. உன்னை ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் உன் மேல அன்பு செலுத்தவும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? உன்னால உனக்கு ஒருத்தருக்கு பிரச்சனை வருதுன்னா நீ அமைதியாக அந்த இடத்தை விட்டு விலகி போயிடணும். அதே போல இன்னொருத்தர் உனக்கு பிரச்சனையாக இருக்காருன்னு தெரிஞ்சாலும் நீ அமைதியாக அவர்களை விட்டு விலகி போவதுதான் சரியாக இருக்கும் என் செல்லமே. சில விஷயங்களையும் சில மனிதர்களையும் தூக்கி எறியவும் முடியாம அவங்கள விட்டு விலகி போகவும் முடியாம வெறுத்து ஒதுக்கவும் முடியாம நொடிக்கு நொடி அவங்க கூடவே இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயம் எல்லாருக்கும் சில நேரங்களில் வரத்தான் செய்யுது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு உறவு இருந்து பெரும் இம்சையாக கூடவே இருந்து தொல்லைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீ எப்போதும் அப்படிப்பட்ட மனிதர்கள் உனக்கு இருக்காங்கன்னு தோணுச்சுன்னா அழகாக அவர்களை விட்டு ஒதுங்கி வாழ கற்றுக்கோ. அதுக்கப்புறம் அவங்களே உன்னை புரிஞ்சுக்கிட்டு தேடி வந்து மன்னிப்பு கேட்பார்கள் என் செல்லமே. வாழ்க்கையில் நீ துவண்டு போகும்போதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. இங்கு யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதுதான். மனசு முழுக்க விஷத்தை வச்சுக்கிட்டு முகத்தில் சிரிப்பை வச்சுக்கிட்டு உன் கூட பேசி உனக்கே தெரியாமல் உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு நயவஞ்சகர்கள் நிறைஞ்ச பூமியில் நீ கொஞ்சம் கவனமாக இல்லாட்டி யார் எப்போ என்ன செய்வாங்க, எப்படி கீழே தள்ளி விட்டு உன் மேலே ஏறி உட்காந்து ஜெயிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது என் செல்லமே. எல்லாரையும் இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு நல்லா ஒத்துமையாக சந்தோஷமாக வாழ்க்கையை வாழணும்னு நினச்சின்னா உன் வாழ்க்கை கண்டிப்பாக உனக்கு நிம்மதியை தராது. முடிஞ்ச அளவுக்கு உன்னை விட்டு புரிஞ்சு போகிறவங்கள அவங்க போகிற போக்கிலேயே விட்டுடணும். உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் இந்த வராகியம்மா நான் கொடுக்குறேன். வாழ்க்கையில் அழ வேண்டிய இடத்துல அழுகவும் சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கவும் தயாராகு. அழுக வரலேனாலும் கூட அழ கற்றுக்கோ என் செல்லமே. சில விஷயங்கள் உன் மனசுக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தாலும் வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல நீ நின்றுதான் ஆகணும்னா சிரிச்சுக்கிட்டே நிற்க தயாராகு. உனக்கு பிடிக்காதவங்களை உன்னை கண்ணெதிரில் பார்க்க நேரும் போதும் அவங்க உனக்கு நெருங்கிய உறவுகளாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசி தான் ஆகணுன்ற சூழ்நிலை இருக்கும் போதும் சமாளிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்கக்கிட்ட பேசவும் தயாராயிக்கோ. இந்த உலகம் எப்போதும் ஒரு மனிதனுடைய உண்மையான உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காது. நீ இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்க்கும் மனிதர்களிடம் நீ அப்படியே இருந்துவிட்டு கடந்து போவது தான் உனக்கு நன்மையாகவும் நல்லதாகவும் இருக்கும். அடுத்த மனிதர்கள் நீ அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு வேணும்னா உனக்கு கட்டுப்பாடு விதிக்கலாம். ஆனால் நீ இதை யோசிக்கக்கூடாது அதை யோசிக்கக்கூடாதுன்னு உன் மூளைக்கு யாரும் கட்டுப்பாடை விதிக்க முடியாதல்லவா? நீ செய்கிற செயலை மற்றவர்கள் தடுத்தாலும் நீ நல்லா சிந்திச்சு யோசிச்சு நல்ல விஷயங்களை எப்படி திறம்பட செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுன்னு பாரு. உன் எதிர்கால கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. மற்றவங்க மனசு சந்தோஷப்படுறதுக்கு நீ காரணமாக இருக்கிறாய் என்றாலே நீ உன் வாழ்க்கையை சரியாக வாழ்றன்னு தான் அர்த்தம். எப்போதும் உன்னால் முடிஞ்ச உதவிகளையும் நன்மைகளையும் மற்றவர்களுக்கு நீ செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றியையும் சந்தோஷத்தையும் பார்ப்பாய் என் செல்லமே. கோபத்தில் இருக்கும்போது உன்னுடைய அன்பையும் மௌனத்தில் இருக்கும்போது உன்னுடைய வார்த்தைகளையும் புரிந்து கொள்ளும் உறவே உண்மையானது. அப்படி எப்போதுமே உன்னை புரிஞ்சு வச்சிருக்க மனிதர்களை மட்டும் உன் கூட வச்சுக்கோ. தூக்கம்ங்கிறது எல்லாருக்கும் எப்போதும் எல்லா நாளும் வந்து விடுவது கிடையாது. பல நேரங்களில் தூக்கம் வராத போது அது எல்லாத்தையும் உனக்கு ஞாபகப்படுத்தி உன் தூக்கத்தை கெடுத்து உன் நிம்மதியையும் கெடுப்பதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
அதுக்கு பதிலாக தூக்கம் வராத சமயங்களில் எல்லாம் இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கோ. நீ அத்தனையையும் மறக்கும்படி செஞ்சு உனக்கு நிம்மதியான தூக்கத்தையும் சந்தோஷமான வாழ்க்கையும் நானே உன் கைகளில் தருவேனேன்னு செல்லவே. உன் விதி உன்னை கீழே தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்துச்சுன்னா நீ தைரியமாக எழுந்திருன்னு அந்த விதியை பார்த்து சிரிச்சு நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன்னு எதிர்த்து போராட தயாராகு. இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ எப்போதும் எதை நினச்சும் கோவப்படுவதோ வருத்தம் அடைவதோ வெறுப்படையவோ வேண்டாம். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நானே நடத்தி முடிக்கிறேன். பரம்பரை பணக்காரர்கள் கூட இப்போல்லாம் அதிகமாக ஆடுறதோ ஆட்டம் போடுறதோ கிடையாது, ஆணவமாக இருப்பதோ கிடையாது. ஆனால் இந்த பாதியில் பணம் சம்பாரித்தவங்க திடீர்னு செல்வந்தரானவர்கள் ஆடம்பரமாக செலவழிக்கிறதும் ஆடாத ஆட்டம் ஆடுவதும் தாங்க முடியவில்லை என் செல்லமே. நீ எப்போதும் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உயர்ந்தாலும் ஆரம்பத்து எப்படி இருந்தது, உன்னுடைய அடிமட்ட வாழ்க்கை ஆரம்பகால வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பார்த்து எளிமையான அழகான வாழ்க்கையை வாழ பழகு. இன்னைக்கு பணம் உன் கையில் இருந்தாலும் நாளைக்கு இன்னொருவர் கையில் போய்விடும் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கையில் பிறந்துட்டோமேன்னு வாழாமல் வாழ்வதற்காகவே பிறந்திருக்கோன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ரசித்து வாழ பழகு. எல்லாத்தையும் கண்டிப்பாக உன்னால் செய்ய முடியும். நீ வெற்றி பெறுவதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். நீ எப்போதும் உண்மை முகத்தோடு வாழ்ந்துட்டு போ. அடுத்தவங்க பார்க்குறதுக்கு நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பொய்யா போலியா நடிக்கவோ முகமூடியை மாட்டிக்கிட்டு நல்லா பணக்கார வசதியான வாழ்க்கை வாழ்வது போல் காட்டிக்கொள்ளவோ வேண்டாமேன்னு செல்லமே. ஒரு முறை நீ மற்றவங்களுக்காக நடிக்க ஆரம்பிச்சினா, மற்றவங்களுக்கு பிடிச்சது போல இருக்கணும்னு முகமூடி போட்டுக்கிட்டினா வாழ்க்கை முழுவதும் அந்த முகமூடியை கலட்டுவதற்கான சந்தர்ப்பமே இல்லாமல் போயிடும். அதனால தான் அடுத்தவங்களுக்காக நடிக்காமல் அடுத்தவங்களுக்காக பொய்யா வாழாமல் நீ நீயாக உண்மையாக இருன்னு சொல்கிறேன். சில பேர் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நீ எப்போதும் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை சரியாகவே உறுதியாக வாழணுங்கிறதுல உறுதியாயிரு. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு நடத்தி கொடு.